வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதமாய் அவர் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாடுகளிலும் உங்களோடு சேர்ந்து வசனங்களை சொன்ன கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவர் உண்மையான தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவருமா அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:16-17 வசனங்கள் நாம் இன்று தியானிக்க போகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும். நிச்சயமா இந்த உலகத்தில் மனிதர் நம்மை கைவிடலாம், இந்த உலகத்தில் எல்லாமே நம்மை கைவிடலாம். பட் கர்த்தர் நம்மை கைவிடாதவராய் அவர் உன்னோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தர் நம்மை கைவிடாதவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வாசித்து கேட்கலாம். 1 கொரிந்தியர் 3:16 வசனம் நான் வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வசிக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார். நீங்க தேவனுடைய ஆலயமாயிருக்கிறார், நீங்கள் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார். அதே இந்த நாடுகளில் அதை நாம் நினைக்கிறார், 4 சுவர்கள் கட்டி பெரிய பங்களாவெல்லாம் கட்டி வச்சிருக்கிறார், இதெல்லாம் ஆயிருக்கும் ஆலயம் என்று நாம் நினைக்கிறார். கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறார். அந்த கொரிந்தியர் அந்த நிறுவனத்தில் சொல்லுகிறார், அதே நீங்க கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார், ஞானம் நீங்களும் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படி அவர் சொல்லி இருக்கிறார்? உங்களுக்கு அது தெரியாத இருக்குதா, நீங்க தெரியாமல் இருக்குதா என்று அந்த வார்த்தை கேட்கிறார். அங்கே ஏன் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறார்? தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும் போது நாம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே வாசனங்கள் வாசிக்கும் போது கொஞ்சம் கூட நமக்கு அங்கே நல்ல விதமாக பார்க்க முடியும். அது நிச்சயமாய் ஞானும் நீங்களும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆலயம் நான் எப்போதும் கர்த்தரை துதிப்பதற்கு, நாம் எப்போதுமே கர்த்தரை ஆராதிப்பதற்கு, நாம் தனிமையா இருக்கும் போது, யாருமே இல்லாத இருக்கிற நேரத்தில் நாம் அவரை துதித்து பாடி ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தரட்டும். ஹல்லேலூயா. இந்த நாடுகளில் நீங்கள் மறந்து விடாதீங்க, நீங்க கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார். ஆமென். நீங்க கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார். அந்த ஆலயம் அதை பரிசுத்தமாயிருக்கும். அதை கீழ வசனத்தில் வாசிக்கிறார், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த இடத்தில் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் அது சுத்தமாயிருக்கும், பரிசுத்தமாயிருக்கும். அந்த பரிசுத்தமாயிருக்கிறது மாதிரி நீங்களும் அந்த ஆலயமாயிருக்கிற நீங்களும் அதே அந்த ஆலயத்தில் இருக்கிற நீங்க நினைக்கட்டும், எனக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறார். ஆமென். அந்த தேவனுடைய ஆவி இந்த மண்ணான சரீரத்துக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய ஆவி இருக்கிற அந்த சரீரம் அதை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிறார். ஆமென். நாம் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார், நாம் கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்களே நீங்களே கர்த்தருடைய ஆலயம், அதை நீங்க புரியட்டும். நீங்களே கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார். உங்களுடைய வாய்கள் துறந்து துதிக்கட்டும், உங்கள் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தட்டும், தேவனுடைய வார்த்தைகளை பேசட்டும், தேவனுக்கு முன்பாய் அவருடைய முன்பாய் இருந்து
ஆராதிக்க துதிக்க தூதர்களும் சராபுகளும் தூதன்மார் கர்த்தரை துதிக்கிற இந்த நாடுகளில் மூப்பன்மார் கர்த்தரை துதிக்கிற இந்த நாடுகளில் அதை நீங்களும் சேர்ந்து துதிக்கப்படட்டும். ஆண்டவரை ஆராதிக்கட்டும். தேவனுடைய ஆவி உன்னுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்லுகிறார், இந்த மண்ணான சரீரம் மண்ணிலேக்கு போகிறார், அதை கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஆவி அவருடைய இடத்திலேக்கு போய் சேருகிறார். இந்த நாடுகளில் அதே அந்த கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவி, அது தேவனுக்கிட்ட போய் சேரும். நிச்சயமாய் நமக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தருடைய ஆவி, அதை நான் நீங்களும் புரியட்டும். கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். அந்த கர்த்தருடைய ஆவி அதை நாம் புரியட்டும். அல்லேலூயா. இந்த நாட்களில் உலகத்தில் ஏதோ ஒன்று தேடி ஓடுகிறார். இந்த உலகத்தில் ஏதோ ஒன்றை கிடைக்கணும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா, ஒரு வியாதி குணமாகுமா, ஏதோ ஒரு வீடு கட்ட முடியுமா, ஏதோ ஒரு கார் வாங்க முடியுமா, ஏதோ ஒரு நிலம் வாங்க முடியுமான்னு சொல்லி கர்த்தருக்கு பின்னாடி அநேக ஆயுதங்கள் அலைஞ்சு திரிகிறார். இந்த நாடுகள் என்ன கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஞான் நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி போய் இருந்து ஆராதிக்கிறதுக்கு காரணம் அவருடைய ஆவி என் மேல் இருக்கிறார். ஆமென். அந்த நாடுகளில் அதை நான் நீங்களும் புரியணும். அதை கர்த்தருடைய ஆவி நம்மையில் இருக்கிறார். அவருடைய ஆவி நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவதா இருக்கிறார். ஞான் நீங்களும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கும் போது அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம் எப்போதுமே பரிசுத்தமாய் இருக்கும். அந்த தேவனுடைய ஆலயத்தில் நாம் தேவனுடைய ஆலயம் எப்போதுமே பரிசுத்தமாய் இருக்கிறது மாதிரி அந்த ஆலயமாய் இருக்கிறது. ஞான் நீங்களும் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் கிருபையை தருவார். ஹல்லேலூயா. அதை உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்கிறார் என்று நீங்க தெரியாமல் இருக்கிறோம். அநேக ஆயிரங்கள் இன்னைக்கு உலகத்தில் தங்களுடைய ஜீவனை கெடுத்து விடுகிறார், தற்கொலை பண்ணுகிறார். அதுக்கெல்லாம் அதை நீ இதை புரியட்டும். உனக்குள்ள இருக்கிறது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி உண்மையில் இருக்கிற அதை மண்ணிலேக்கு சேருகிறார். இந்த சரீரம் நாம் பார்க்கிற இந்த சரீரம், நாம் பார்க்கிற இந்த அழகான சரீரங்கள் எல்லாம் அதை மண்ணிலேக்கு போய் சேருகிறார். அதை கர்த்தருடைய ஆவி அவருடைய இடத்திலேக்கு போய் சேருகிறார். இந்த நாளில் அவருடைய ஆவி நம்மேல் இருக்கும். நீங்க கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறார். அதை நீங்க பரிசுத்தத்தோடு இருக்க முன்னாடி கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். நீங்களே அந்த ஆலயம். அந்த வசனத்துல 17ஆவது வசனம் கடைசியில் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். அதை நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், எந்த சூழ்நிலையில் இருக்கட்டும், வனாந்தரமான சூழ்நிலைகள் வரட்டும், பஞ்சங்களோ கஷ்டங்களோ பலவீனங்களோ எந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால், யார் நீங்கள் ஆலயமாய் இருக்கும் போது யார் நீங்கள் கர்த்தரை துதிக்க தனிமையா இருக்க வேண்டி வந்தால் அந்த இடத்தில் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க அவர் நமக்கு கிருபையை செய்கிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு மைக் இருந்தாலும், ஏதோ ஒரு பெரிய ஸ்டேஜ் இருந்தால் தான் ஆராதிக்க முடியும் இல்லை. இன்னைக்கு அநேகம் யங்ஸ்டர்ஸ் இருக்கிறார். யங்ஸ்டர்ஸும் பழையதிலும் புதியதிலும் எல்லாமே இருக்கிற அநேக ஊழியக்கார் என்ன நினைக்கிறது, எனக்கு பெரிய கூட்டம் வேணும், எனக்கு பெரிய மக்களோட கூட்டம் வேணும், எனக்கு பெரிய மைக் வேணும், எனக்கு பெரிய சவுண்ட் சிஸ்டம் வேணும், எனக்கு பெரிய ஆடிட்டோரியம் வேணும், பெரிய பிளாட்ஃபார்ம். இன்னும் எல்லாரும் சொல்ற வார்த்தை இருக்கிற பிளாட்ஃபார்ம், இந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் நல்லா சொல்றது. அதே மாதிரி இவங்க இந்த ஊழியத்தையே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அவங்க இன்னைக்கு அநேக ஊழியக்கார சொல்றது பிளாட்ஃபார்மில் இருந்து இருக்க என்ன பேசுறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த நாடுகளில் நாம் அந்த பரிசுத்தத்தோட கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய இடத்தில் பெரிய மைக் இருந்தாதான், பெரிய கூட்டம் இருந்தாதான், பெரிய ஆடிட்டோரியமும் பெரிய பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருந்தாதான், அதெல்லாம் நினைக்கிற அநேக ஆயிரங்கள் இன்னைக்கு இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை உன்னை பலப்படுத்துகிறார். நீ தனிமையாயிருக்கட்டும், இல்ல நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கட்டும், அந்த சூழ்நிலையில் இருந்த கர்த்தரை துதிக்க ஆராதிக்க நீயே கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார். அதே அந்த ஆலயம், அந்த ஆலயம் நீங்களே. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த நாடுகள், இந்த மகாமாரியின் நேரத்தில் யார் நீங்களும் புரியட்டும், அதே நாங்களே கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார். நம்ம கர்த்தருடைய ஆலயமாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. ஆமென், ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் உள்ள வார்த்தைகளை கேட்க நீ கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்.
நீர் பரிசுத்தரா எங்களோடு கூட இருக்கிற கபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன்னோட பிரசன்னத்தால் நிரப்பப்பா, உன்னோட தேவ வல்லமையால் எங்களுக்கு நிரப்பும், உன்னுடைய அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும், எல்லா பலவீனங்களை மாற்றி எங்களை விடுவிக்கும். ஓ, இந்த நாடுகளில் கர்த்தரே உன்னோட கிருபையால் நிரப்பி ஓ நீ வழி நடத்துத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள் மறையட்டும். ஓ, கண்ணீரான சூழ்நிலைகள் மறையட்டும். கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் எரிஞ்சு மாறட்டும். இந்த நாளில் மகாமாரிகள், கெடுதிகள், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நம்ம குடும்பங்களை விட்டு எரிஞ்சு மாறத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் தேசத்தில் விடுதலோடு நீ எங்களை வழி நடத்துவாப்பா. ஒரு பெரிய அபிஷேகத்தோடு நீ வழி நடத்து. உன்னுடைய ஆவி எங்கள் மேல் இருக்கிறார். நாங்கள் உன்னுடைய ஆலயமாய் இருக்கிறார். கர்த்தரே, நாங்கள் உன்னுடைய ஆலயமாய் இருக்கும் போது ஓ பரிசுத்தத்தோடு உன்னுடைய ஆலயமாய் இருக்கிற நாங்கள் பரிசுத்தத்தோடு முன்னாடி கடந்து வர நீ கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீ எங்களுக்காய் யாரிகளால் அறையப்பட்டவர், நீ எங்களுக்காய் ரத்தம் சிந்தியவர், நீ எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர். இந்த நேரத்தில் ஆண்டவர் ஓரோ மக்களை நீ தொடுதகவைக்காய் ஸ்தோத்திரம். உன்னுடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்பி ஓரோ மக்களை நீ ஆசீர்வதிக்கிறதகவைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் வியாதியோடு பலவீனதையோடு கண்ணீரோடு ஆயிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீர்களை மாற்றட்டும், கவலைகள் மறையட்டும். ஓ, கண்ணீரான பிரச்சனைகள் மறையட்டும். இந்த நேரத்தில் எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமானதகவைக்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே விடுவிக்கட்டும். ஒரு விடுதலோடு வழி நடத்தட்டும். எல்லா பலவீனங்களும் மாற்றிக்கொண்டே சத்துருவின் கிரியைகள் அழியட்டும். ஓ, சாத்தானுடைய சகல கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் எரிச்சு மாற்றுகிறேன். இந்த நாளையில் ஒரு விடுதலோடு வழி நடத்தட்டும். ஓ, நாங்கள் உன்னோட பாதத்தில் ஆகியிருக்கும் போது உன்னோட பிரசன்னத்தால் நிரப்பும், உன்னோட அபிஷேகத்தில் வல்லமையால் நிரப்பும். இந்த நேரத்தில் அநேகாயிரம் ஓ ஊழியக்கார் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் எல்லா ஊழியக்காரர்களே ஒரு அபிஷேகத்தில் வல்லமையிறாங்க. எல்லா பலவீனங்களும் விடுவையும் இயேசுவின் நாமத்தில் தனவிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை